பிடிக்கும். என்ன காரணம்னா அவன் நாட்டை பத்தி சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லாடல் எனக்கு பிடிக்கும். தமிழர்களுக்கு தான் 2 நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு தாய் நாடு, ஒண்ணு தந்தை நாடு. ரஷ்யாக்காரர்களுக்கெல்லாம் தந்தை நாடு தான். நமக்கு ஆசிய அந்த மாதிரியான நாட்கள், நம்ம இங்க அமெரிக்கா நாட்டுல மதர்லேண்ட் தாய் நாடு. ஆனா நம்ம ஆசிய கண்டத்தில் இந்தியாவில் இருந்தாலும் நமக்கு 2 நாடு. நமக்கு தாய் நாடு இருக்கு, தந்தை நாடு இருக்கு. தாய் நாடு இந்தியா, தந்தை நாடு என்ன தெரியுமா? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தென் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது. தமிழ்நாடு எங்களுடைய அப்பா ஊரியா. Yes, it is my father's road அப்படின்னு சொல்லிட்டு முன்னால வண்டியில பின்னால எழுதி போட்டு வண்டி ஓட்டுறாங்க எங்க ஊர்ல. அப்ப சொந்த அப்ப நாடு என்று சொன்னவன் பாரதி. அவன் சொல்றான் தமிழ்நாட்டை அறிமுகம் செய்த பொழுது கல்வி சிறந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு வேறு எதுவும் இல்லை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஏன் என்று காரணம் சொல்கிறார். 3 காரணத்தை சொல்றாங்க பாரதி. ஏன் தெரியுமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. 3 காரணங்களால் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னார். கம்பனை மானிடன் என்று சொன்னவன் வள்ளுவனை தெய்வ வள்ளுவன் என்று சொன்னார். வள்ளுவனை தெய்வ வள்ளுவன் ஏன் என்றால் அவன் வான்மறை தந்தான் என்று சொன்னான். அந்த வான்மறை வள்ளுவன் காதல் எப்படி சொல்லுது பாருங்க. இதை விட அழகா இன்னைக்கு நீங்க எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் சொல்லிட முடியாது. ஒரு பெண்ணினுடைய மனம் ஆழமானது எட்டி பார்த்தாலும் கண்டுக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்கிறீங்கல்ல. ஒரு கணவன் கேட்கிறான் ஒரு பாட்டு, என்ன ரசனை பாருங்களேன். குழந்தைகள் கிட்ட ரசனையை வளர்த்துடுங்க, அது கிட்ட வன்முறை வராது. அன்பாக இருப்பார்கள், அறம் சார்ந்து சிந்திப்பார்கள். ரசனை தான் குறைச்சலாக இருக்கிறது. பாருங்க என்ன ரசனை பாருங்க. ஒருத்தன் சொல்றான் காதலி கிட்ட, தன் மனைவி கிட்ட, நான் போயிட்டு வரேன். 6 வகை பிரிவு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவன் போறான். அப்போ அந்த மனைவி ஒண்ணுமே பேசல. இப்ப நம்ம கிட்ட நம்முடைய வீட்டுல கணவர் சொல்றார் நான் போயிட்டு வரேன்னு நம்ம என்னங்க சொல்லுவோம்? மேக்சிமம் என்ன சொல்லுவோம்னு யோசிச்சு பாருங்க. அது ஆணினுடைய குரல், சொந்த அனுபவம். உண்மையா ஒரு பெண்ணினுடைய ஆழமான மனம் என்னவா இருக்கும்னா, அவ என்ன சொல்றா பாருங்க. என்ன சொன்ன? இல்ல நான் போயிட்டு வரேன். இங்க பாரு, போ போ வரேன் சொல்ல. அப்ப வரக்கூடாதா? இல்ல இல்ல, நீ போகும்போது நான் இருக்கேன், வரும்போது நான் இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன். அப்போ நீ வரும்போது யார் உயிரோட இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டு போகிறான். செல்லாமை உண்டே எனக்கு உரை, மற்ற நீ வல்வரவு வாழ்வார் குறை. இதை விட ஆழமான ஒரு குடும்ப அன்பை சொல்லிவிட முடியுமா? தன் அன்பை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற தலைவிகள் நிறைந்த இடம் திருக்குறளின் காமத்தை. நீங்க வாட்சி பாருங்க. இப்ப பாருங்க, தமிழுக்கு வந்தீங்கன்னா இந்த வயதான மூதாட்டி இங்க யார் இல்லீங்க இருக்கிறாங்களா? சாதாரணமா இந்த வயதானவர்கள் நிறைய கூடினார்கள் ஒரு காலத்தில் தமிழ் கூட்டங்களில். இன்றைக்கு சினிமா பாடல்களேயாக நிறைந்து இருக்கின்ற காரணத்தினால் ஏதோ நம்பி அவர்கள் வருவதில்லை. அவர்களுக்கு தெரியாது இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஆடுவார்கள். குழந்தைகளை எப்படி இந்த சமூகம் போஷித்ததோ, இளமையான ஒரு விஷயத்தை எப்படி இந்த உலகம் கொண்டாடியதோ தமிழ் உலகம், அப்படியே முதியவர்களையும் கொண்டாடிய உலகம். முதுமை காதலை பாரதிதாசனை விட சொல்லிவிட முடியுமா? பாரதிதாசன் சொல்றானே, அவள் அழகான பெண் அல்ல, இப்பொழுது உதிர்ந்த புற்கட்டு போல் இருக்கிறாள், குழி விழுந்த கண்கள், முகம் நிலா அல்ல, இருந்தாலும் எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே. இதை விட அழகா சொல்லிட முடியுமா காதலை? எங்க ஐயா சொல்லுவாரு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், தமிழ் என்ன தெரியுமா? அழுகைக்கு ரசனைங்க தமிழ், துக்கத்திலும் ரசனை, வெறும் காமத்தில் மட்டும் ரசனை அல்ல, வெறும் ஆசையில் மட்டும் ரசனை அல்ல, அறத்தில் ரசனை, துக்கத்தில் ரசனை. இதுதான் தமிழ். துக்கமா இருக்கிறாருங்க, உட்கார்ந்து இருக்காருங்க மனுஷன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இப்ப இல்ல உயிரோட, அவர் மனைவி இறந்துட்டாங்க. அப்ப நாங்க துக்கம் விசாரிக்க போயிருக்கோம். அந்த ஐயா சொன்னாரு, பர்வீன் அம்மா செத்துட்டா, அம்மா போயிட்டா அப்படின்னாரு. நான் அமைதியா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன். சொல்ற, நாளைக்கு எழுத போறேன் அவளுக்காக ஒரு கவிதை, கேட்கிறியா? இன்னும் உடல் எடுக்கலைங்க,
இன்னும் உடல் அகற்றப்படவில்லை. நாளைக்கு அவளுக்காக ஒரு கவிதை எழுதுற, கேக்குறியா? சொல்லுங்க. பாலைவனத்திற்கு என்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல், பாலைவனத்திற்கு என்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் எனக்கென்றே படைக்கப்பட்டவள். இப்படி எழுத முடியுமா? தன் மனைவியினுடைய இழப்பை இப்படி எழுத முடியுமா? துக்கத்திலும் ரசனையானவர்கள் நாம். பல நேரங்களில் அந்த ரசனைகள் இல்லாத காரணத்தினால் நமக்கு பெரும் கேடு வந்து சேர்ந்திருக்கிறது. எதை ரசிக்கிறதுன்னு தெரியல குழந்தைகளுக்கு. அவர்கள் வெறும் ஓசையின் பெருக்கத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களே, இசையின் உருக்கத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தார்கள். எங்க அக்கா சொன்னாங்க, செந்தாமரை முருகங்க வாசிச்சா ரசிக்க தோணுது, பற வாசிச்சா நமக்கும் வாசிக்க தோணுதுன்னு. அதுக்கு பேர் தாங்க ரசனை, அதுக்கு பேர் தான் ரசனை. அதை கொடுங்கிற நான் பிள்ளைகளுக்கு. வேடிக்கை பார்க்கின்றவர்களாக அவர்கள் இருப்பதை நகர்த்திவிட்டு அவர்கள் அந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய தன்னுடைய அடையாளத்தை காணக்கூடிய அந்த களத்தை உருவாக்கும். அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. வாஷிங்டன் தமிழ் சங்கம் ஒரு கலைக்குழுவை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி என்னை போன்றவர்களை நிரம்ப மகிழ்ச்சிக்குள்ளாகிறது. இந்த கலைக்குழு இந்த அமெரிக்காவினுடைய அத்தனை மாகாணங்களுக்கும் பயணம் செய்து இந்த கலைகளை மீட்டுருவாக்கும் செய்கிறது. மிக முக்கியமான நகர்வாக எனக்கு படுவதனால் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற பொழுது நமக்கான ரசனைகளை, நமக்கான அறத்தை, நமக்கான அன்பிற்கான சிந்தனையை, காதலுக்கான வரைமுறையை நாம் தெரிந்து கொள்வது, நமக்கான உடை கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வது. நான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம். பெண்ணுக்கு ஆடை மறுக்கப்பட்ட சமூகம் நம் சமூகம். தமிழர்களுக்கு ஆடை மறுக்கப்பட்டது. ஆதிக்க சமுதாயம் வந்து சேர்ந்த காரணத்தினால் தமிழர்கள், முக்கியமாக பெண்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணிவது என்பது மறுக்கப்பட்டது. ஒரு 60-70 ஆண்டுகளாகத்தான் நமக்கெல்லாம் இந்த மேலாடைகள் அணியக்கூடிய வாய்ப்பு. இதை கொண்டு சேர்த்த பெருமக்களை நாம் ஒவ்வொரு வினாடியும் நினைவு கூற வேண்டும். முழங்கால் வரைக்கும் ஏற்றி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறி என்கின்ற நாட்டுப்புற பாட்டை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்முடைய மானத்தை நாம் மீட்டெடுத்த அந்த வினாடிகளை சொல்லிக் கொடுங்க. நம் பெருமைகளை சொல்லிக் கொடுங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெருமை தெரியலைங்க, அவங்க மேல தப்பு இல்லை. நம்ம பெருமை நம் குழந்தைகளுக்கு நாம் கொண்டு சேர்க்கவில்லை. இதோ இந்த ஒரு கிளிப்பிங் ஒண்ணு போட்டாங்க, நான் பேசுற கிளிப்பிங் ஒண்ணு. நான் ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவேன், நம்ம குழந்தைகளுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெருமையாக பேச தெரியல. இல்லாத எதற்கோ இயங்குகிறார்கள். 2 சொல்லல, வாழ்க்கை முடிஞ்சிருது குழந்தைகளுக்கு. என்று 2 சொற்களில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். ஒரு குரங்கு வந்து தன்னுடைய பெண் குரங்குக்கு பழம் கொடுக்கிறத பெருமையா பாடுறாங்க ஒரு கவிஞர். குற்றாலக்குறவஞ்சில வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனெருவி திரையெழும்பி வானின்படி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும் என்று எழுதியவர்கள் நாம். எனக்கு ஆச்சரியம் குமர குருவரர் பார்த்து அவர் எழுதுகின்ற வார்த்தைகள், திரிகுட ராசப்ப கவிராயர் எழுதுகின்ற பாட்டுகள், எவ்வளவு பெருமையை, நமக்கான பெருமையை நாம் சொல்லுகிறோம். ஆடு மரபு ஈரும் மணி கோடிமையில் எரிக்கும், அம்புலியை கவளம் என்று தும்பி வழி மறிக்கும். என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? எங்கே தொலைந்து போனது வார்த்தைகள்? வார்த்தைகளை அவர்களுக்கு அடையாளம் காண்பது. நான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறேன், நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு? தமிழை வாசிப்பதில் நாம் பின்னடைவு அடைந்திருக்கிறோம். தமிழை வாசிப்பதே இல்லை. தமிழ் இலக்கியங்களை நாம் வாசிப்பதே இல்லை. தமிழ் இலக்கியங்களை வாசிக்கக்கூடிய பயிற்சியை நம் குழந்தைகளுக்கு நாம் தரணும். 100 பேர் வச்சா பாருங்க தமிழன், புத்தி இருக்குங்க அவனுக்கு. புத்தகம் அப்படின்னு வந்து அது தமிழ் சொல் அல்ல, நூல் என்பது தமிழ் சொல். எங்க ஐயா வலம்புரி ஜான் சொல்லுவார், ஊசியின்
காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன். அந்த நூல்களை படிக்கக்கூடிய அந்த வாசனை நம்மிடத்தில் எவ்வளவு குறைந்து போயிருக்கிறது. யாரோ ஒருவர் காட்டுகின்ற காட்சியை பார்க்கிறோமே தவிர ஒன்றை வாசித்து நமக்குள்ளாக காட்சிகளை வடிவமைத்துக் கொள்ளுதல். நான் ஒரு காட்சியை சொல்றேன். நான் எப்பவுமே காட்சிகள் சொன்னா கேமரா ஆன் ஆயிரும். மனசுக்குள்ள ஒரு கேமரா ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் த கேமரா. அது நிறைய நாள ரஸ்ட் ஆயிருக்கு. அது துரு பிடிச்சிருக்கு. ஏன்னா எவனோ ஒருத்தன் தான் காட்டுறான் காட்சிகளை. நாம காட்சிகளை உருவாக்குகின்ற அந்த தன்மை இல்லாமல் போய்விட்டது இந்த தலைமுறைக்கு. ஆன் பண்ணு. ஒரு தெரு, அந்த தெருவுல ஒரு பெரிய வீடு. மதில் சுவர் எவ்வளவு பெருசா இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கு. 3 நாள் நின்னாலும் தாண்ட முடியாத அளவுக்கு மதில் சுவர். அந்த மதில் சுவர் அழுக்கா இருக்குங்க. இதாங்க செய்தி. மதில் சுவர் அழுக்கா இருக்கு, இது செய்தி. அந்த அழுக்கா இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஏதோ புழுதி படிஞ்சிருக்கு. புழுதி எப்படி படிஞ்சிருக்கு? எப்படி சொல்றான் பாருங்க கவிஞர். தன் வீட்டிலே சுவரிலே படிந்த அழுக்கை இப்படி சொல்லிவிட முடியுமா? நீங்க எந்த இலக்கியத்தையும் எடுத்து காட்டுங்க, எந்த இலக்கியத்தையும் எடுத்து காட்டுங்க. இந்த ரசனையும் இந்த ருசியும் இருக்கிறதா என்று பாருங்க. வீட்டினுடைய மதிலிலே அழுக்கு படிந்திருக்கிறது. அந்த அழுக்கினுடைய அந்த ஓவியம் இருக்குல்ல, சுவர்ல இருக்க படிஞ்ச அந்த வடிவம், அது ஓவியம் போல் இருக்கிறது. எப்படி வந்துச்சு இந்த ஓவியம் அப்படின்னா, அந்த தெருல வண்டி ஓடிச்சான். வண்டி ஓடுனதுனால, தேர் ஓடுனதுனால அந்த புழுதி தேர்கால்ல பட்டு தெரிச்சு சுவர்ல படிஞ்சுதான். சரி, தேர்கால்ல படிகிற அளவுக்கு சகதி எங்கிருந்து வந்தது? அது எப்படி புழுதியா பறந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல, 2 எருதுகள் சண்டை போட்டுச்சு. அந்த 2 எருதுகள் சண்டை போட்டதுல அது சாப்பிட்ட கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சி சேரா மாறி சூரிய ஒளி பட்டு அது அப்படியே புழுதியா மாறிடுச்சு. வண்டி ஓடும்போது புழுதி கிளம்புச்சு. எருது எதுக்கு கஞ்சியை குடிக்குது? தெருவுல எப்படி கஞ்சி வந்தது? அது ஒண்ணும் இல்ல, அந்த சுவருக்குள்ள ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல ஒரு கிச்சன், அட்டில் சமையலறை. அங்க சோறு வடிச்ச கஞ்சி பாத்திரத்தில் பெறாமல் வெளியில ஓடி வந்துருச்சு. வெளியில ஓடி வந்ததுனால அந்த கொழுங்கஞ்சியை சாப்பிடுவதற்கு 2 எருதுகள் வந்தன. அவை சாப்பிடுகின்ற போது ஒன்றை ஒன்று முட்டிக் கொண்டதனால் இப்படி கலவரமாகி அது சேராகி போனது. இந்த செய்தி பட்டினப்பாலை நமக்கு சொல்கிறது. நான் யோசிச்சு பாக்குறேன், ஓ, வீட்டுல வடிச்ச சோறு பாத்திரத்துல வடிக்க முடியாம வெளியில ஆறா பெருங்கொழுகி எருதுகள் உண்டு, மிச்சம் இருந்ததுல தேர் ஓடி அது மேல போய் அழுக்காகிற அளவுக்கு பணக்காரங்களா இருந்தவங்களா நாம? நெல்லா அறுத்து கொடுத்தா சோறாக்க நேரமாகும் என்று சோறா வடிச்சு கொடுத்த நாடு சோழ நாடு. சோழ நாடு. அங்க என்ன நிலைமை? தமிழும் நாமும் என்று நாம் பேசுகிறோமே, என்ன நிலைமை? விவசாயிகளினுடைய நிலைமை என்ன? பட்டினப்பாலை எனக்கு சொல்லுகிறது, கஞ்சி வெளியில் ஓடி எருதுகள் போல சேரானது என்று பட்டினப்பாலை சொல்கிறது. இப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்தவள் நான். இன்றைக்கு நிலைமை என்ன? மண்வெட்டி கூலி நின்றாச்சு, எங்கள் வாழ்வழியும் வேல்வழியும் போச்சு, பின்முட்டி நின்றவர்கள் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சு. நானிலகு வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி தூணிலகு தின் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் பெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். பாரதி. செழுமையாக இருந்த காலம் போய் வறுமையான காலம் வந்ததற்கான வரலாறு என்ன என்பதனை நாம் மீட்டெடுக்க வேண்டாம். நமக்கான அடிமை தலைகள் என்ன என்பதனை புரிந்து கொண்டு அதை தகர்த்தெறிந்து இருக்கக்கூடிய பெருமைகளை நாம் பேச வேண்டாமா? நான் யோசிச்சு பார்க்கிறேங்க, ருசிக்கும் ரசனைக்கும் இடையிலே நான் ரௌத்ரமாகிறேன். ஏனென்றால் நம்முடைய பாரம்பரியம் மிக்க தமிழ் சமுதாயம் பன்னெடும் காலமாக கோலோச்சிய சமுதாயம், பன்னெடும் காலமாக மானத்தோடும் சுயத்தோடும் வாழ்ந்த சமுதாயம். ஆனால் பல நேரங்களில் பல்வேறு படையெடுப்புகளால் தொடர்ந்து 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 அடித்துக் கொண்டு வந்தாலும் நின்று நின்று எழும்பி எழும்பி நின்ற சமுதாயம் என்பதனை பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். நான் ஒண்ணு சொல்றேங்க, நாம் வாழும் காலத்தில் மிகப்பெரிய இனப்போரை சந்தித்திருக்கிறோம். வரலாறு அதை குறித்து வைத்திருக்கிறது, நினைவில் கொள்ளுங்கள். மிகப்பெரிய இனப்போர்,
இதோ சென்ற ஆண்டு நடந்தது பொங்கலிலே நிகழ்ந்த தை புரட்சி ஜல்லிக்கட்டு நம் காலத்தில் தான் நிகழ்ந்தது. நம்முடைய காலத்தில் நிகழ்ந்த அந்த எழுச்சிகளை மீட்டெடுத்து அதற்கான சூட்டை, அதற்கான விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுடைய நாடி நரம்புகளில் ஏற்றுவதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டுமே தவிர வெறும் திரைப்படங்களை பார்த்து பாடல்களை இசைத்துக் கொண்டு ஆபாச அடவுகளை வைத்துக் கொண்டு குழந்தைகளை வழிமாற செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாறாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நாம் கேளிக்கைகளை ரசிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் எந்த அளவிலே அதை ரசிக்க வேண்டும் என்பதிலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்க திரைப்பட நடிகர்களை எல்லாம் வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்கள், நான் குறை சொல்ல வரவில்லை. அவர்களும் நமக்கு தேவைதான், அவர்களுடைய கலை பங்களிப்பும் நமக்கு தேவைதான். ஆனால் அந்த கலை பங்களிப்பு என்பது நம்முடைய பண்பாட்டிற்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வியல் நெறிமுறைகளுக்கும் புறம்பானதாக இருந்துவிடக் கூடாது என்பதிலே எந்த ஒரு மக்கள் தெளிவாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அடுத்த சமுதாயத்தை மீட்டெடுக்கிறார்கள் என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள். அது சொல்றாங்க, வானத்திலிருந்து ஒருத்தர் குதிப்பாரு. எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், ஒருத்தன் குதிக்கிறான் ஐயா, உண்மையா குதிப்பான் ஐயா, அவனுக்கு பேர் டூப்புன்னு சொல்லு. குதிக்கிற மாதிரி நடிப்பான், அவனுக்கு ஹீரோன்னு பேர். குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். அவர் காலத்துல பரிதானங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையை நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு நிரம்ப மரியாதை கொண்ட ஒரு நடிகர் தான் பாக்கியராஜ் அவர்கள். பாக்கியராஜ் அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியமோ, அவருடைய திரைப்படங்களும் அவருடைய கலை சேவையும் எவ்வளவு முக்கியமோ அதை விட பல 100 மடங்கு முக்கியம் என் குழந்தைகள் இந்த மேடையில் ஆடுகின்ற இந்த கலை சார்ந்த நடனங்கள், இந்த பண்பாட்டு சார்ந்த நடனங்கள் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து கிடையாது. கலை வடிவம் என்பது நம்முடைய அடையாளத்தை தக்க வைப்பதற்காக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய மானத்தை, நம்முடைய சுயத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் வெறும் பட்டுப்புடவை கட்டிக்கொள்வதோ பட்டு வேஷ்டி கட்டிக்கொள்வதோ அல்ல தமிழருடைய பண்பம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நாம் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதில்தான், நாம் எவ்வளவு சுயமரியாதையோடு இருக்கிறோம் என்பதில்தான், எப்படி வாசிப்பை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டுமோ, எப்படி அறம் சார்ந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கை ஏற்றங்கள் இருக்கும். நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பேச்சை தொடங்கின அந்த பண்டிதர் ஒருவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அவ்வை என்பவர் கிழவி கிடையாதுன்னு சொன்னார். அவர் பேச்சிலே எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேச்சு, அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது. உண்மைங்க அது. அவ்வை அப்படின்னா யார் தெரியுமா? அவ்வை அப்படிங்கிற சொல்லுக்கு என் மூல சொல் எது? ஹவ்வா, ஈவ், ஏவாள்னு சொல்றோம் இல்லையா? ஹீப்ரு மொழியிலிருந்து, ஆங்கில மொழியிலிருந்து, அரபி மொழியிலிருந்து வந்த பன்னெடும் காலமாக பின்னி பிணைந்து வரக்கூடிய ஒரு சொல்லினுடைய வேர் சொல்லில் தான் ஒவ்வை என்கின்ற தமிழ் சொல்லும் அடங்கி இருக்கிறது. ஒவ்வை என்பது ஆதி பெண், மூத்த பெண் அர்த்தம். அந்த பெண்ணினுடைய மிக முக்கியமான ஒரு குடும்பத்தின் தலைவியாக இருந்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மூத்த பெண்ணினுடைய சொல் என்பது ஒவ்வை என்கின்ற சொல்லின் குறியீடு. அந்த ஒவ்வை என்ற சொல் என்பது கிளவியாக்குறதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அதை சொல்லாம போயிட்டேன். இந்த அதியமான் அவை பாட்டின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அது வேற அவை. இந்த 2 பேருக்கும் சரியான நட்புங்க. பாலியல் தொடர்பு இல்லாத ஆண் பெண் என்கின்ற பாலியல் தொடர்பு கடந்த மிக உன்னதமான நட்பு இந்த அதியனுக்கும் அவைக்கும் சாத்தியமாகிறது. இந்த 2 பேருமே அரசவை விஷயங்களை ரொம்ப சத்தமா பேசிப்பாங்க. அவ்வையினுடைய பாடல்களில் அதியனுடைய புகழ் நிறைவேறும். ஆண் என்பதற்காக அல்ல, தன்னுடைய நண்பன் என்பதற்காக. ஆண் என்கின்ற ஜெண்டர் அந்த ஐடென்டிட்டியை கடந்து நட்பு என்கின்ற எல்லைக்குள் நுழைந்தவள் அவ்வை. இந்த சமுதாயத்தினால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை, அதனால் அவளை கிழவியாக்கினார். இதுதான் பாலிடிக்ஸ். இந்த அரசியல் இருக்குல்ல, நான் திரும்ப சொல்லி முடிக்கிறேன். மன்னன் வள்ளல் என்கிற பாலிடிக்ஸ், பெருந்தெய்வம் சிறுதெய்வம் என்கின்ற பாலிடிக்ஸ், நகரம் கிராமம் என்கின்ற பாலிடிக்ஸ், முதியவர்கள் இளைஞர்கள் என்கின்ற பாலிடிக்ஸ். இந்த பாலிட்டிக்கலான இந்த சொற்களை, இந்த அரசியல் சார்ந்த சொற்களை அடையாளம் காணுங்கள். தெய்வத்துல என்ன பெருந்தெய்வம் சிறுதெய்வம்? எல்லாம் தெய்வம் தானே, எல்லாம் தெய்வம் தானே. அது எப்படி அம்மன் மட்டும் சிறுதெய்வமா போயிட்டா?
நிக்கிறாரு, விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாரு, அவரும் தான். அனுமன் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு ஐயனாறு முக்கியம் என்று தமிழர்களை நீங்கள் குரல் எழுப்புங்கள். நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஜாதி கடந்த நிலையில் தமிழ் உணர்வாளர்களாக, இன உணர்வாளர்களாக ஒன்று கூடுவோம். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சைவர்களாக, வைணவர்களாக, முஸ்லிம்களாக இருக்கட்டும், தமிழர்கள், தமிழ் பேசுகின்ற தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள்